வேதாவும் விக்ரம் வந்து 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து தன்வியோட அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே சீக்கிரமா போக பார்க்குறாங்க. ஆனா வந்து எதுவுமே அவங்களால போக முடியாம ஆயிடுது. ஏன்னா கடைசி நேரத்தில வந்து கண்டிப்பா போக முடியாம சூழ்நிலை ஆயிட்டு அங்கேயே இருந்துடுறாங்க. அதனால வந்து வேற வழி இல்லாம ரொம்ப லேட்டா போறாங்க. பார்த்தா பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து எல்லாமே முடிஞ்சிடுது. அதனால 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அப்ப தன்வி வந்து கோச்சுக்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. வேதா எவ்வளோ பேசி பார்க்குறாங்க தன்வி கிட்ட. அதேமாதிரி விக்ரமும் வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாரு. ஆனா வந்து தன்வி வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன விட்டுருங்க. நீங்க தான் வரலல்ல. இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்ற மாரி கோச்சின்னு போயிடுறாங்க. எப்படி தன்விய சமாதானப்படுத்துதுன்னு தெரியாம 2 பேரும் முழிக்கிறாங்க. அப்ப கெஜா வந்து ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. இந்த மாரி வந்து நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாவே அவ வந்து சரியாயிடுவா. ஆனா நீங்க 2 பேரும் எப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அதனால தான் அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து என்ன உன்னால தான் வந்தது. இல்ல உன்னால தான் வந்தது. உங்களால தான் அப்படின்னு பேசிட்டே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து தன்வி வந்துடுறா. தன்விய பார்த்துட்டு உடனே விக்ரம் வந்து ஐயோ! தன்வி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்றாரு. நம்ம வேதாவ. வேதாக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு கூட நிக்கிறாங்க. இத பார்க்குற தன்வி வந்து அம்மா, அப்பா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரம் 2 பேருமே அப்படியே வந்து இருக்காங்க. நம்ம வேதாவும், விக்ரமும் தன்னை மறந்துடுறாங்க 2 பேருமே. அப்புறம் கொஞ்ச நேரத்தில அப்படியே வந்து விலகி போறாங்க. அது வந்து தன்விக்காக தான். சாரி வேதா அப்படின்ற மாரி சொல்றாரு. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தன்விக்காக தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒருத்தர் பார்த்தபடியே அப்படியே வந்து தூங்க போறாங்க. அடுத்து வந்து தன்வி வந்து நடுவுல வந்து படுத்துக்கிறா. அப்ப வந்து கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வந்து தூங்கி போறா. காலைல தன்வி வந்து ஓடி போயிடுறா. பார்த்தா விக்ரமும் வேதாவும் வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ! இந்த மாரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. அடுத்து வந்து தன்வி வந்து ஸ்கூல் போகும்போது விக்ரம் சொல்றாரு, நானே கூட்டின்னு போய் 2 பேரும் விட்டுறேன். நீ வா வேதா அப்படின்ற மாரி சொல்றாரு. மறுபடியும் விக்ரம் வந்து இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து அவனே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். இந்த மாரி குடிச்சிட்டாவே அவன் வந்து வேற மாதிரி ஆயிடுறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி இப்படியாவது விக்ரம் வந்து பழைய நிலைமைக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கெஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து விக்ரம் வந்து வேதா அப்புறம் குழந்தை 3 பேருமே போறாங்க. அப்போ வந்து தன்வி வந்து ஐஸ்கிரீம் கேட்குறாங்க. வேதா வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்து விக்ரம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லப்பா இன்னைக்கு தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேதாக்கும் வந்து விக்ரம் வந்து தராரு. அப்போ வேதா வந்து வாங்க மறுக்கிறாங்க. சரி 1 வேணாம் 2 கேட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வாங்கி கொடுக்குறாரு. உடனே 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்காங்க. அப்பா நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. அதனால வந்து பிரின்சிபல் மேடம் உங்க 2 பேரையும் வந்து பார்த்துட்டு போ சொன்னாங்க அப்படின்னோனே, இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. விக்ரம் வேதாவும் ஐயோ! ஒருவேளை பெஞ்ச் மேல தான் நிக்க வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன் இப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. வேற வழியில்லாம விக்ரம் வேதா வாங்கிட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்து முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட முடியுது.